வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேஷன் அரிசியில் ஒரே மாவில் இட்லி, தோசை, ஆப்பம் எப்படி சுடுறது அப்படின்னு சொல்லிதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி மாவு ஆட்டுவேன் அப்படிங்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு டிப்ஸாக கொடுக்க போகிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்களுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அரைப்படி. இந்த அரைப்படியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எப்பவுமே இட்லி, தோசைக்கு வந்து அரிசி அளந்து போடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து புழுங்கல் அரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 6 படி வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி நம்ம இன்னைக்கு வெறும் ரேஷன் புழுங்கல் அரிசி, அதுக்கப்புறம் உளுந்து, இது மட்டும் போட்டாலே இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பச்சரிசி ஆட் பண்ணிக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்பத்துக்கும் பணியாரம், தோசை இதெல்லாம் சேர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம பச்சரிசியும் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சரிசி ஒரு 3 படி வந்து நான் எடுத்திருக்கேன். 6க்கு 3 ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து கணக்கு. நீங்கள் வந்து இது 2 எடுத்தீங்கன்னா அது 1 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் போட்டு அரைக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே உளுந்து வந்து 1 படி இல்லாமல் ஒரு 3/4 படி, தலை தட்டுறதுக்கு கொஞ்சம் கீழே உளுந்து நம்ம வந்து நிறைய போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மிச்சமாக போட்டால் தான் நமக்கு எல்லாமே வந்து நல்லா வரும். இதோட நம்ம வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம சாப்பாட்டுக்கு நீங்கள் எந்த அரிசி உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அது ஒரு 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்யும்போது நமக்கு வந்து கலர் வந்து நல்லா தோசைக்கு கிடைக்கும். அதனால் நான் வந்து எப்பவுமே வந்து 1 டம்ளர் வந்து நல்ல அரிசி சேர்த்துப்பேன். நல்லா அரிசியை கழுவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி வந்து தெளிஞ்சு வர்ற அளவுக்கு ஒரு 4லேருந்து 5 தடவை வந்து கழுவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பைப் தண்ணியில், உப்பு தண்ணியிலே கழுவுறேன். அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து நம்ம நல்ல தண்ணியில் கழுவிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செய்யும்போது நமக்கு வந்து உப்பு தண்ணியில் இருக்கிற அந்த சீக்கிரம் வந்து மாவு புளிக்காமல் இருக்கும். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு உப்பு தண்ணியில் வந்து 4-5 தடவை கழுகிட்டேன். அடுத்து வந்து நல்ல தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல தண்ணியில் கழுவி இந்த தண்ணி கீழே ஊற்றும் போது தண்ணி வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கழுவுனாதான் நமக்கு வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும். ரேஷன் அரிசியில் மாவாட்டின மாதிரி நமக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி விட ஒரு கொஞ்சம் மேலே அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மிஷினில் கொடுத்து தான் ஆட்ட போகிறோம். பாருங்கள், எல்லா தண்ணியும் இஞ்சிடுச்சு. இடையில பார்த்து மறுபடியும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் வந்து உப்பு போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கலந்து வைப்பேன். உப்பு போட்டு நல்லா மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மிஷினில் போட்டு வர்றது அரிசி ஒரு இடத்துலையும் உளுந்து ஒரு இடத்துலையும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பொங்கி வரும். இன்னைக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரியே கொடுத்துருக்காங்க. நிறைய டைம் அப்படி கெட்டியாக கொடுத்துருவாங்க. நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிப்போம். ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு வந்து இட்லிக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி வந்து மாவு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சிருந்தால் தான் நமக்கு வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து ஃபஸ்ட்டு டிப்பாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போ இட்லிக்கு நீங்கள் வேக வச்சாலும் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இட்லி நல்லா ஸ்மூத்தாக வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும், கல் மாதிரி இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்படி வந்து நம்ம கொதிக்க வைக்கிறங்காட்டி நமக்கு சீக்கிரம் இட்லியும் கூட ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நமக்கு வந்து இட்லி சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா நம்ம தண்ணி ஃபஸ்ட்டே கொதிச்சிருச்சு இல்லைங்களா. நல்லா இந்த மாதிரி ஆவி வரும்போது நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், இந்த மாதிரி விரிசல் வந்துருச்சு அப்படின்னாவே இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இருந்தால் கூட நம்ம தொட்டு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாகவே இருக்குது கை வச்சு பார்க்கும்போதே. வாங்க இப்போ நம்ம வந்து இட்லி எடுத்துடலாம். இட்லி வந்து பாருங்கள், இப்போ சூடாகவே எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுக்கும் பசங்களுக்கும் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் காட்டுற பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இட்லி வந்து ரெடி பண்ணுவேன். அடுத்து தோசையும் ஊற்றிடலாம். அதே மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தோசை ஊற்ற போகிறேன். கூட வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிக்கிறது இல்லை. இந்த கல்லில் ஊற்றுறங்காட்டி நம்ம ரொம்ப தண்ணியை ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒட்ட ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம வந்து அதே மாவில் தான் வந்து நம்ம தோசையும் ஊற்ற போகிறோம்.
ஸோ இதுக்கு வந்து நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஆப்பத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். தோசையும் பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்துருச்சு. இந்த ஒரே மாவில் நம்ம 2 செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் நாள் இட்லிக்கும், அப்புறம் தோசை, அதற்கப்புறம் ஆப்பம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பணியாரம் சுட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக கொஞ்சம் மாவு புளிப்பாக இருக்கும்போது பணியாரம் சுட்டுப்பேன். ஆப்பத்துக்கு இன்னி கொஞ்சம் தண்ணி கலந்து இப்படி தண்ணி ஓடுற மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆப்பம் நல்லா வரும். நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நிறைய பேருக்கு சுடும்போது 2 தேங்காய் தண்ணியை உடச்சி ஊற்றினீங்க அப்படின்னா நல்லா இனிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இப்படி காட்டுறதுக்காக வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் நீங்கள் தேங்காய் தண்ணி சேர்த்து பாருங்கள். அளவாக நம்ம மாவு தனியாக எடுத்து வச்சு நம்ம தேங்காய் தண்ணி ஊற்றி பார்க்கும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரிஜினலாக தனியாக மாவு வந்து ஆப்பத்துக்கே ஆட்டின மாதிரி இருக்கும். கொஞ்சம் தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம், இல்லை தேங்காய் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பச்சரிசி யூஸ் பண்ணுறோம். நம்ம பச்சரிசி போடும்போது நமக்கு வந்து ஆப்பமும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லாமல் பின்னாடி பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரே மாவில் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.